குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் they find it difficult or they find it stressful. So what is the source of stress அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it becomes much easier. Also உங்களுக்கு இங்க school system is much more child friendly. It's a little more um, um, you know um, supportive in that sense. ஏன்னா இங்க மிரட்டுறது அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்தியால வந்தீங்கன்னா 2 இழு இழுத்துருவாங்க ஒரு சில சமயம். ஸோ குழந்தைங்க இன்னும் பயப்படும். பட் இங்க வந்து if they refusing to go to school, you could see ஜென்ரலா வந்து till 7 years குழந்தைங்களுக்கு வந்து செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்றது மேக்சிமம் இருக்கும். செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படின்றது பிரைமரி கேர் கிவர் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிற பயம். அண்ட் இட்ஸ் அ நார்மல் ஃபியர். 3 to 5 years 3 to 7 years அந்த ஏஜ்ல வந்து உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிற பயம் இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. யூ நீட் டு ஹெல்ப் them ஃபீல் சேஃப். சோ அங்கதான் வந்து இந்த இந்தியால பண்ற மாதிரி நான் பாரு நீ இந்த மாதிரி குறும்பு பண்ண நான் ஸ்கூல்ல விட்டு வந்துருவேன், அவங்க மிஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது. யூ நீட் டு லெட் them know that you will come back home. நான் கரெக்டா 3 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிப்பேன். அந்த மாதிரி கீப் யோர் ப்ராமிசஸ். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது சேலத்துல ஒரு அம்மா வந்து ரொம்ப ஆசையா என்கிட்ட என்னோட போட்டோ கேட்டாங்க. அப்ப என்கிட்ட என் போட்டோ கிடையாது. நான் போய் ஸ்டுடியோல எல்லாம் இருந்து போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு கொடுத்தேன். அடுத்த நாள்ல இருந்து குழந்தை என்ன பார்க்கும் போதெல்லாம் எந்திரிச்சு ஓடுறான், அலறான், கதறான். என்ன அப்படின்னு பார்த்தா அவன் வீட்டுல சாப்பிடாத போதெல்லாம் இந்த பாரு மேம்கிட்ட சொல்லிடுவேன் என்ன திருஷ்டி பொம்மை ஆக்கிட்டாங்க.